அனைவருக்கும் வணக்கம். மேசராசி அன்பர்களே, இனி உங்கள் வாழ்க்கையில் எப்படியான மாற்றங்களை ஏற்பட போகுது, கிரக நிலங்கள் என்னென்ன பலன்கள் உங்களுக்கு தரப்போகிறது சொல்லிட்டு பார்க்கலாம். மேசராசிக்காரவங்க எப்போதும் ஒரு குழப்பத்திலேயே இருக்கிறாங்க. அது போலவே இருப்பீங்க. ஒரு தெளிவான சிந்தனை உங்களால் எவ்வளவு சிந்திச்சாலும் ஒரு தெளிவு கிடைக்காது. எப்பையும் ஒரு தோல்வி அடைஞ்சிருவோமோ, எல்லாத்தையும் விட்டுடுவோமோ அப்படிங்கிற ஒரு பயத்திலேயே வாழ்ந்துட்டு இருக்கிறவங்க யாருன்னு இந்த மேசராசிக்காரவங்க. அவங்களுக்கு எல்லாமே இருந்தாலும் இல்லாதது போல இருக்கும். இதனால் ஏமாந்து இருப்பாங்க. இந்த நிறைய பிரச்சனைகளை இவங்க சந்திக்க காரணமே என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவங்களோட குழப்பம்தான். தெளிவான சிந்தனை இல்லாத வரைக்கும் அவங்களுக்கு ஏற்பட்டதே இல்லைங்க. சரியான செய்கிறோமா அப்படிங்கிற ஒரு இடத்துல இவங்க தப்பு பண்ணிடுவாங்க. ஆனால் இவங்க தப்பு பண்ணதை எதையுமே சரியாகவும் செய்யவும் மாட்டாங்க. இதுதான் இவங்களுடைய பிரச்சனை. இதை மற்றவங்க நல்லா புரிஞ்சுப்பாங்க. கண்டிப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. இவங்க குழப்பவாதி, இவங்களை என்ன வேணாலும் பண்ணி ஏமாற்றிடலாம் அப்படிங்கிற எண்ணத்தினால இது வரைக்கும் இவங்களை ஏமாற்றிட்டு இருக்கிறாங்க. இது இவங்களுக்கு தெரியாமல் தெரியுதுன்னே நிறைய பேருக்கு தெரியாமலேயே இருக்கும். நல்லது செஞ்சுட்டு இருக்கிறவங்களும் நிறைய இடத்துல பொருளாதார விரயத்தை ஏற்படுத்தி வச்சுருப்பாங்க. நிறைய இடத்துல பேரை கெடுத்திருப்பாங்க. யாரோ செய்த தவறுக்கெல்லாம் மேசராசிக்காரவங்க பலிகள் ஆகியிருப்பாங்க. தேவையே இல்லாமல் நிறைய இடத்துல பிரச்சனைகளை சந்திச்சிருப்பாங்க. என்னடா இது நாம் பண்ணவே இல்லைன்னா நம்ம பேரை சொல்லி இருக்காங்க எப்படின்னு யோசிச்சிருப்பாங்க. வேறு ஒரு பிரச்சனை வந்துடும். எல்லாமே சூழ்நிலையிலேயே நிறைய இழப்புகளை சந்திச்சுட்டே இருக்கிறவங்க இவங்க. என்ன ஒன்று மேசராசிக்காரவங்க என்ன முடிவு பண்ணுறாங்கன்னா, நான் எப்படியாவது ஜெயித்தாலும் அதை மட்டும்தான் அவங்க மனசில் வச்சுருக்கிறாங்க. அதை எப்படி செயல்படுத்தணும், எந்த விதத்தில் செயல்படுத்தணும், எந்த இடத்துல நம்ம தோக்குறோம், ஏன் நமக்கு இவ்வளவு பிரச்சனை எதுவுமே சிந்திக்க மாட்டாங்க. உடனே என்ன பண்ணுவாங்க அடுத்தது மட்டுமே வச்சுட்டு போகிறவங்க. அது கடைசியில் அதுவும் தவறுதலாக போயிடுது. அந்த மாதிரி எல்லாம் இல்லாமல் எதை செய்யணுமோ அதை கரெக்டாக செய்யணும். நீங்கள் முடிவு பண்ணுங்கள். தெளிவான சிந்தனையை நீங்கள் தான் ஏற்படுத்திக்கணும். நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க, நிச்சயமாக மற்றவங்க உங்களுக்கு நல்லதே சொல்கிறாங்க. நானே எல்லாமே தப்பாக பண்ணுறேன். இப்போ உங்களுக்கு சரியான அமைப்பு வேணும்னா நீங்கள் தான் நினச்சி செயல்படணும். எந்தவித மாற்றத்தையும் ஏற்படுத்திக்க கூடாது, குழப்பத்தை ஏற்படுத்திக்க கூடாது. நான் இதைத்தான் செய்ய போகிறேன், இதில் நிச்சயமாக இதெல்லாம் செய்ய போகிறேன், இப்படி பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் கணக்கு போடணும். என்ன செஞ்சாலும் பிளான் பண்ணுங்கள். பிளானே இல்லாமல் யாரோ ஏதோ சொல்கிறாங்க அதில் செஞ்சு தானே இன்றைக்கி எல்லாத்தையும் இழந்துட்டு நிற்கிறீங்க. அதுவும் இல்லாமல் இப்போ கிரக நிலவரம் படி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அதற்கு தகுந்தாற் போல் இனிமேல் நீங்கள் எந்த பிரச்சனையும் இனி வராமல் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இவ்வளவு கடன் வச்சுட்டு இருந்தால் எப்படி சரி பண்ணுறதுன்னு குழப்பம் தானே. இப்போ உங்களுக்கு இப்படிப்பட்ட மேசராசிக்காரவங்களுக்கு இனி வரக்கூடிய கிரக நிலவரம் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. மேசராசிக்கு ராசி தான் செவ்வாய் தான் இவங்களுக்கு அதிபதி. அப்படி இருக்கும்போது முதலே நம்ம ஆரம்பிப்போம். எப்படியெல்லாம் ராசிநாதரை வச்சே செய்வோம். செவ்வாய் உங்களுக்கு நல்ல பலன் தாங்க கொடுக்கிறார். ஒன்றும் தப்பு கிடையாது. இதுவரைக்கும் ஏதோ சரியான பலன் அமையா இல்லாமல் இருந்தாலும் இப்பொழுது உங்களுக்கு சரியான அமைப்பே கொடுத்துருக்குறாங்க. நல்ல பலனை கொடுத்திருக்கிறார். இதுவரைக்கும் உங்கள் இரத்த பந்த உறவுகள்னால பிரச்சனை இருந்திருக்கலாம். தேவையில்லாமல் சுற்றத்தாரின் கிட்ட பிரச்சனை இருந்திருக்கலாம். எப்போ எதையுமே ஒரு எதிரியாகவே பார்க்கிற கூட்டம் இருந்திருக்கலாம். இது எல்லாமே மாறுங்க. செவ்வாய் உங்களுக்கு நல்லா இருக்குது, சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கார். அப்போ மேசராசிக்கு உங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல பலன் கிடைக்கும் போது அர்த்தம் கவலைப்பட தேவையில்லை. உங்கள் ராசிநாதன் சப்போர்ட் பண்ணிட்டாலே போதும், நிறைய பிரச்சனைகள் சரி பண்ணிடுவார். அர்த்தம் இவ்வளவு நாளாக தெரியாமல் இருந்திருக்கும். கடனை இழுத்து விட்டுருக்காங்க. கடனுக்கு மேலே கடன், வட்டி மேலே வட்டி, எவ்வளவு சமாளிக்கிறது புரியாமல் நிறைய இடத்துல மன சிந்தனைகள். இப்போ உங்களுக்கு அதற்கான வழி கிடைக்குதுங்க. நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க செவ்வாய் பகவான் வரார். முருகன் மட்டும் கஷ்டமாக நீங்கள் அவரை பிடிச்சிக்கோங்க. ஒன்றுமே பண்ணாதீங்க. மேசராசிக்காரங்க முருகன் வழிபாடு தாங்க உங்களுக்கு. ராசிநாதன் செவ்வாயாக இருந்தாலும் காலத்தில் வழிபாடு பண்ணிக்கிட்டே இருங்க.
எல்லா காலத்திலும் நீங்கள் ஒரே கடவுள் எதுன்னு பார்த்தீங்கன்னா முருகரை நீங்கள் தொடர்ந்து வழிபட்டுட்டே இருங்க. வேண்டியது தான் அவர் பாதத்தில் சரணாகதி மட்டும்தாங்க உங்கள் வேலை. வேறு ஒன்றும் தேவையில்லை. எவ்வளவு பெரிய கடன் இருந்தாலும் ஒன்றுமே இல்லாமல் ஆக்கிடுவார். யாருன்னு பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான். முருகப்பெருமானை மட்டும் பிடிச்சிக்கிறது உங்கள் பொறுப்பு, உங்கள் கடமை. நல்ல காலம் பிறந்திருக்கு. நிச்சயமாக முருகரை கெட்டியமாக பிடிச்சிங்க அப்படின்னா நீங்கள் அலட்சியமாக நினைக்காதீங்க. செவ்வாய்க்கு பிறகு பார்த்திங்கன்னா புதன் உங்களுக்கு நல்ல அமைப்பில் இருக்கார். தெளிவான சிந்தனை ஏற்படுத்தி கொடுக்க போகிறாரு. இவ்வளவு நாளாக குழப்பம் எதை எடுத்தாலும் நான் சரியாக செய்கிறேனா சரியாக செய்யலையா அப்படின்னு சொன்னாலும் நம்புறது யாராலும் எங்கேயாவது ஏதாவது செய்துட்டு உங்கள் மேலே பழிய போட்டாலும் அது நான் தான் செஞ்சுருப்பேனோ அப்படிங்கிற மாதிரியான எண்ணமெல்லாம் நீங்கள் மாறப்போகுது. ரொம்ப இன்னசென்ட்டுன்னு சொல்லுவாங்க. எப்படி ஆகிறதுன்னு தான் சொல்லிட்டு புதன் பகவான் புத்தி கூர்மையை கொடுப்பார். நீ இதுதான் செஞ்சு இதுதான் நீ பண்ணணும் அப்படின்னு சிந்தித்து செயல்படு. அறிவு வளர்ச்சியை கொடுக்கறதுக்காக உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறார். இனி தெளிவான சிந்தனைகள் கிடைக்கும். எப்போ குழப்ப சூழ்நிலை இருந்துச்சுங்களா அந்த சூழ்நிலையில் தெளிவு கிடைச்சிட்டாலே போதும். உங்களுக்கு பாதை வகுக்கப்படுதுன்னு அர்த்தம். நீங்கள் நடந்து போகிறதுக்கு சரியான பாதையே முடியும். ஒன்றுமே செய்ய முடியாது. அதனால் இப்போ என்ன பண்ணுறீங்க? தெளிவான சிந்தனையை ஏற்படுத்திக்கிறதுக்கு புதன் பகவான் சப்போர்ட் பண்ணுறாரு. புதனால் நிறைய மாற்றங்கள் வருங்க. அதுபோல் ஏன்னா என்ன செய்தாலும் அரையும் குறையுமா நிறுத்திட்டு இருந்த நீங்கள் இப்போ முழுமையாக வேலை செய்தாலும் அது கரெக்டாக அமைய போகுது. செய்ய போகிற வேலை சரியான சூழ்நிலைக்கு அமையும். சரியான அமைப்பு ஏற்படும். கலை நயமிக்கதாக இருக்கும். என்ன பண்ணுறீங்க? இப்போ ஒன்றுமே தேவையில்லை. புதன் வளர்ந்து நல்ல இடத்துல இருக்கும்போது யோசித்து சிந்தித்து செயல்பட்டால் மட்டும் போதும். இது மட்டும் உங்கள் வேலை. அமர் வேலையை பார்ப்பார். நீங்கள் இதுக்கு சிந்தனைக்கு மட்டும் தெளிவாக பாருங்கள். உங்களுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுத்துடுவார். சந்திரன் உங்களுக்கு நல்ல அமைப்பில் வர்றதுனால புதன் வந்து புத்தி தெளிவை கொடுக்கறது மாதிரி சந்திரன் உங்களுக்கு மன தெளிவை கொடுக்கிறாரு. மனசில் குழப்பம் இருந்துக்கிட்டே இருக்கும். மனக்குழப்பம், ஏதோ ஒரு சங்கடம், தேவையில்லாத மன உளைச்சல், பிரச்சனை, கவலை எல்லாத்தையும் போட்டு மனசை குழப்பி உடல் சரியில்லாமல் எல்லாம் போயிருங்க. உங்களுக்கு இதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மனக்குழப்பத்தால் வந்தது தான். இப்போ தெளிவு கிடைக்குது. சந்திரனால் உங்களுக்கு நிறைய மாற்றம் ஏற்படுது. மன அமைதி தன்னால் ஏற்படும். அமைதியாக ஆவீங்க. ரிலாக்ஸாக இருக்கும். உங்களுக்கே தெரியாமல் நிறைய சங்கடங்கள் இருந்து வெளியே வருவீங்க. மன சோர்வு தெளிஞ்சிருங்க. விரக்தியாக இருக்கிறது மாறும். எந்த வேலை செய்கிறது எந்த வேலை செய்யக்கூடாதுன்னு முடிவு பண்ணுவீங்க. நாம் செஞ்சதெல்லாம் தவறான வேலை, அதனால்தான் தவறு நடந்துச்சு, இப்போ சரியாக வேலையை செஞ்சிடலாம்னு ஒரு முடிவுக்கு வருவீங்க. மன தெளிவு ஏற்பட்டிருக்கும். கவனம் இல்லைங்க. சூப்பராக இருக்குது. வெற்றி தான் எல்லாமே. அதுக்கு சுக்கிரன் உங்களுக்கு நல்ல இடத்துல இருக்கிறாரு. அதுபோல் அடுத்ததாக சுக்கிரனும் உங்களுக்கு நல்ல இடத்துல இருக்கிறது நல்லது. பலன் கிடைக்குங்க. பொருளாதார மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாரு. பொருளாதாரம் சுக்கிரனால் நிறைய நல்லது நடக்க போகுது. தெளிவு இல்லாமல் இருந்திருப்பீங்க. பொருளாதார வரவு இல்லாமல் இருந்திருப்பீங்க. தடைப்பட்ட காரியம் பட்டுகளுக்கும் உங்களுக்கும் நல்ல ஒரு வெற்றி கிடைக்கும். இயற்கை மாறும். இதுக்காக நீங்கள் பெருசாக ஒன்றும் போராட வேண்டியதெல்லாம் இல்லை. சின்னதாக முயற்சி பண்ணாலே போதுங்க. எல்லாமே ஜெயிச்சிடலாம். சுக்கிரனால் பொருளாதார வரவு ஏற்படுவதும் அதுபோல் சுக்கிரனால் பொருளாதார வரவு வருது. சுற்றத்தார் யாவும் பார்த்துக்கோங்க. ஜாக்கிரதையாக இருங்க. பொருளாதாரத்தில் கவனமாக இருங்க. சுற்றத்தாரையும் கரெக்டாக மெயின்டைன் பண்ணுங்கள். எல்லா கதையும் சொல்லிவிட்டு உங்களோட மைனஸ் என்ன அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கோங்க. அவங்க எதுக்காக பழகுறாங்க அப்படிங்கிறதையும் யோசித்து அவங்கக்கிட்ட பழகுங்க. அதே கதையில் கடைசி எங்கே வைக்கணுமோ அவங்கள அங்கே வச்சு கடைசி வரைக்கும் இவங்கள பயணம் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். கட் பண்ணி விட்டுட்டும் போக முடியாது. உறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது உங்களோட கடமையாகவே இருக்கும். மேசராசிக்காரவங்க எல்லா உறவுகளுக்கும் மரியாதையும் முக்கியத்துவம் கொடுப்பீங்க. அவங்க தான் உங்களுக்கு எதுவும் கொடுக்க மாட்டாங்க. மரியாதை செலுத்துவீங்க. சின்ன குழந்தையாக இருந்தால் கூட அவங்களுக்கு ஒரு மரியாதை கொடுப்பீங்க. அது அந்த மாதிரி ஒரு நல்ல குணம் உங்களுக்கு. மற்றவங்க எதுவும் உங்களுக்கு செய்யாததுனால கண்டுக்கவும் மாட்டீங்க. அவங்கனால எந்த ஒரு பெனிஃபிட்டும் உங்களுக்கு கிடைக்காது.
நீங்கள் முயற்சி பண்ணுங்கள், வெற்றி அடைஞ்சிடலாம். நல்ல இடத்துல குருவால் நிறைய மாற்றம் ஏற்பட போகுது. மேசராசிக்காரவங்க நிறைய நல்லது ஏற்பட போகுது. பொருளாதார வளர்ச்சி, முதல்ல பொருளாதார வளர்ச்சி, ரெண்டாவது வேலையே இல்லைங்க. எந்த வேலை செஞ்சாலும் எனக்கு பிடிக்கிற மாதிரியே இல்லை. போகிறேன், வேலையில் ஜாயின் பண்ணுறேன், அது பிடிக்கல, நான் வந்துடுறேன், ஆனால் வீட்டில் என்ன சொல்கிறது அப்படிங்கிறதுக்கெல்லாம் இப்போ அவங்களுக்கு தகுந்த வேலை கிடைக்கும். வேலை பிடிக்குதோ அந்த வேலை கிடைக்க வாய்ப்பு இருக்குது. செஞ்சுட்டு இருக்கிறவங்க குடும்பத்துக்காக நான் வேறு என்ன பண்ண முடியும், பிடிக்காத வேலையைத்தான் நான் செஞ்சுட்டு இருக்கேன், கிடைக்கும். இல்லை, இந்த இடத்துலையே உங்களுக்கு உயர் பதவி கிடைக்க வாய்ப்பு இருக்குது. பிடிக்காமல் செஞ்சாலும் ஒரு பதவி கொடுக்கறதுனாலும் பொழுது உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும். அங்கீகாரம் பண்ணுறாங்க, உங்களை அங்கீகாரம் பண்ணி இதை தான் ஜெயிக்கணும் பண்ண போகிறீங்க, இதெல்லாம் செய்யுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஒப்படைக்கும் போது அதுக்கு உங்களுக்கு அதே மாதிரி வியாபாரத்துக்கு லாபம், தன்னால் வேலையில் வந்து ஈடுபாடு காட்ட முடியுங்கிறத உணர்வீங்க. நல்ல லாபம் வரும். மறுபடியும் புது பொருட்களை எடுத்து வியாபாரம் பார்க்குற அளவுக்கு முன்னேற்றமாக இருப்பீங்க. ஏதோ ஒன்று பொருளாதார விஷயத்தில் மட்டும் சிக்கனமாக இருங்க. முயற்சி பண்ணுங்கள், அகலக்கால் வைக்காதீங்க, அது கஷ்டத்தை ஏற்படுத்தும். எவ்வளவு முடியுமோ அவ்வளவு சிக்கனமாக இருங்க. முதல் பிளான் பண்ணுங்கள், ஏனோ தானோ இனிமேல் இருக்காதீங்க. வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்துறதுக்கு அப்புறம் ரொம்ப காலம் ஆகிடும். சரியாக பயன்படுத்திக்கிட்டாலே போதுங்க. இது வரும் காலங்களில் உங்களை பாதுகாக்கும். கடந்து வந்த காலத்தை கஷ்டப்பட்டு தான் வந்திருக்கீங்க, ரொம்ப கஷ்டம்தான். நினச்சிட்டு நம்ம வந்து பயணம் பண்ண முடியாது. நம்ம எதிர்காலத்தை நோக்கி பயணம் பண்ணணும். கோபம் வரத்தான் செய்ய நம்மளால் இதெல்லாம் மாற்றி தான் ஆகணும். தலைவலி, டென்ஷன் வரும், ஆத்திரம் வரும். நம்ம கொடுக்க முடியாது. அப்படி கொடுத்தா ஜாக்கிரதையாக இருக்க எதையும் நினைக்காதீங்க. போனது போனதாகவே இருக்கட்டும். வரது பெருசாக வருதுன்னு நம்புங்க. அதுபோல் மேசராசிக்காரவங்க திருமணம் பண்ணலாம்னு கேட்குறீங்க, நிச்சயமாக பண்ணலாம். உங்கள் சுய ஜாதகத்தை மட்டும் பாருங்கள், குரு பலன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக பண்ணலாம். ஏழரையில் எனக்கு எப்படிங்க திருமணம் பண்ணுறது அப்படின்னா, குரு பகவான் உங்களுக்கு நல்ல இடத்துல இருந்து நல்லது செய்ய போகிறாருன்னா, நியாயமானவராக இருந்தால் என்ன சனி இரவும் நீங்கள் மட்டும் திருமணம் பண்ணிக்கலாம். குழந்தை பேர் ஏற்படும், சந்தோஷமாக இருப்பீங்க, வாழ்க்கையில் வளர்ச்சி அடைவீங்க. சனி திசையில் நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. நல்லா யோசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஏதோ ஒரு இடத்துல நாம் பண்ண சின்ன தவறால் தான் இந்த இடத்துல கஷ்டத்தை சந்திச்சிருப்பீங்க. சனி பகவான் சனி பயிற்சினால் அவர் அமைதியாக தான் இருப்பார். நாம் ஏதோ ஒன்றுன்னு செயல்படுத்திடுவார். இதுதான் நிறைய பிரச்சனைக்கு காரணமாக இருக்குது. நீங்கள் தசை நடந்தாலும் இப்பொழுது திருமணம் உங்கள் சுயஜாதகத்தில் குரு பகவான் நல்லா இருந்துச்சுன்னா நிச்சயமாக திருமணத்துக்கு ரெடி ஆகிடலாம். கவலையே பட தேவையில்லை. வரன் கிடைக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா, சூரியன் உங்களுக்கு கொஞ்சம் சரியில்லாமல் இருக்கிறாரு. சூரியன் சரியான அமைப்பில் இல்லை. ஏதோ ஒரு சின்ன சின்ன விரயத்தையும் பொருளாதார விரயத்தையும் தேவையில்லாமல் மன உளைச்சலே பேர் புகழ்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. தந்தை வழி உறவுகள்னால பிரச்சனை வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குதுங்க. மேசராசிக்காரவங்க தந்தை வழி உறவுகள்னால ஏதோ ஒரு விஷயத்தில் ஏதோ ஒரு விதத்தில் அது எப்படி வேணாலும் இருக்கலாம். பொருளாதாரமாக இருக்கலாம், சம்மந்தப்பட்டதாக கூட இருக்கலாம். படிப்பு, கவனமாக இருங்க, ஜாக்கிரதையாக இருங்க. முடிந்த வரைக்கும் அமைதியாக பேசி அவங்கள நிதானமாக வெளியே அனுப்புறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இல்லையா அந்த இடத்த விட்டு நீங்கள் விலகிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். மேசராசிக்காரவங்களுக்கு பெரிய பிரச்சனை எதுவும் வராது. இருந்தாலும் சூரியன் கொஞ்சம் சரியில்லாமல் இருக்கும்போது குலதெய்வத்தோட அருளும் தேவை. கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். குலதெய்வத்தை தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருங்க. முருகன் வழிபாடு தொடர்ந்து பண்ணுங்கள். இந்த 2 வழிபாடும் உங்களுக்கு எப்பேற்பட்ட பிரச்சனைகளாக இருந்தாலும் எதுவுமே பண்ணாது. எந்த கிரகங்களும் உங்களை எதுவுமே பண்ணாமல் இருக்கணும்னா இந்த 2 வழிபாடுகளை மட்டும் தொடர்ந்து பண்ணிக்கிட்டு வாங்க. வாழ்க்கையில் நிறைய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியது முருகப்பெருமான் இருக்காரு. நல்லதே பண்ணுவார் உங்களுக்கு. அதே மாதிரி அரசாங்க உதவி எதிர்பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இப்போ கிடைக்கும். அதாவது ஒரு சிலருக்கு இப்போ கிடைக்காம போனாலும் அரசாங்க வேலை போகலாம்னு இருக்கிறவங்களும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. பார்த்துக்கோங்க. மனசெல்லாம் போட்டு தடை பண்ணிக்கிட்டு குழப்பிட்டு உடைச்சிக்காதீங்க. மனசெல்லாம் கவலையே வந்து படாதீங்க. அடுத்த முறை நம்ம ஜெயிச்சிடலாம்ங்கிற நம்பிக்கையோடு இருங்க. அப்படிப்பட்ட ஆள் தான் நீங்கள். மேசராசிக்காரவங்க எதையும் துணிந்து தெளிவாக செய்யக்கூடியவங்க தான். இருந்தாலும் இந்த மாதிரி விஷயத்தில் வரும்போது மன கஷ்டம் அதிகமாக இருக்கும். மன
மன உளைச்சல் ஏற்படும். இதெல்லாம் வந்து தேவையில்லைங்க. மறுபடியும் முயற்சி பண்ணுங்கள், கவலைப்படாதீங்க. அடுத்ததாக பார்க்கும்போது நம்ம பார்க்குறது வந்து சனி பகவான். சனி எப்படி இருக்குன்னா, இப்போ விரயத்துக்கு வராரு, இருந்தாலும் பயப்படாதீங்க. கரெக்டாக இருந்துட்டீங்கன்னா தப்பிச்சிடலாம். எந்த விதத்திலும் பாதிக்கப்படாமல் தப்பிக்கலாம். விரயத்தில் வருது, நான் எடுத்துகிட்டு போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறேன், ஏதாவது பண்ண போகிறேன், எதுவும் செய்யாதீங்க. உங்ககிட்ட இருக்காது. எப்படி இத்தனை நாள் இருந்தீங்களோ அதே மாதிரி வச்சுக்குங்க. உங்கள் பேங்க் பேலன்ஸ் இருக்கட்டும். எதை எப்படி வந்து வைத்திருந்தீர்களோ அதை அப்படியே வச்சுடுங்க. காலத்துக்கும் கடந்துங்க. இந்த காலகட்டத்தை கடத்தும் போது ஏதோ ஒரு சில விரயமாக இருக்காது. அப்படியே இல்லைனாலும் அது சுப விரயமாக ஆகும். நான் அதை பண்ண போகிறேன், இதை பண்ண போகிறேன்னு விரயத்தில் நீங்கள் விட்டுட்டிங்கன்னா அதுதாங்க விரயம், தேவையில்லாத விரயம். எந்தெந்த பொருள் எப்படி இப்படி வச்சிங்களோ அது அப்படியே அதுதான் இருப்பதை உங்களுக்கு செய்யக்கூடிய ஒரே விஷயம். வேறு எந்த மாற்றத்தையும் நீங்கள் ஏற்படுத்தாதீங்க, எந்த மாற்றத்தையும் செய்யாதீங்க. ஏதாவது ஏற்படுத்தாமல் பண்ணீங்க அப்படின்னா அதனால் இப்போ விரயம் வந்திருக்கு, நான் என்ன பண்ணுவேன்? பயப்படாதீங்க. சனி பகவான் உங்களுக்கு நல்லா தான் செஞ்சுருக்காரு. ஒரு வயசுக்கு ஏற்றாற் போல் பலன்கள் கிடைக்கும். அதோட சனி பகவான் வந்து குறிப்பிட்ட ஏஜுக்கு வந்து ஒரு வித்தியாசமான பலன்களை கொடுப்பார். அதனால் எதையுமே நீங்கள் தேவையில்லை ஒரு சில இடத்துல உங்களுக்கு கவலைப்படாதீங்க. அதே போல் பேசும்போது மட்டும் கொஞ்சம் நிதானமாக பேசுவது ரொம்ப நல்லது. ஏன்னா இந்த மாதிரி டைமில் நீங்கள் டக்குன்னு வார்த்தைகளே வருது, கோபப்படுறது, இதெல்லாம் செய்யாமல் இருக்கிறது நல்லதுங்க. முடிந்த வரைக்கும் அமைதியாக இருக்க முயற்சி பண்ணுங்கள். தேவையில்லாமல் மன சஞ்சலங்கள் வரும், மனக்குழப்பங்கள் ஏற்படும். டென்ஷனாக இருங்க. ஒன்று உடற்பயிற்சி மட்டும் பண்ணுங்கள். வெளியே நல்லா நடங்க, நிறைய பாருங்கள், இயற்கையை ரசிக்க ஆரம்பிங்க. மாற்றம் ஏற்படும். பயப்படாதீங்க. இது வந்துருச்சு அது வந்துருச்சுன்னு மாறிடுத்து நான் என்ன பண்ணுவேன்னு முருகர் துணை இருக்கிறாரு. அதை மட்டும் நம்புங்க, நிச்சயமாக மாறுதல் ஏற்படும். இப்போ சனி பகவான் ஓரளவுக்கு சுமாரான பலன்தான் உங்களுக்கு கிடைக்குது. இருந்தாலும் இதை நீங்கள் சரி பண்ணிக்கிங்க. மற்ற கிரகங்கள் அனைத்தும் நல்லா இருக்குது பாருங்கள். எல்லா கிரகங்களும் நல்லா இருந்தது. ஒரு சில கிரகங்கள் மட்டும்தான் சரியில்லைன்னா அது எல்லாமே சரியாயிடும். நீங்கள் செயல்படும் விதத்தை மட்டும் நிதானமாக செயல்படும், பொறுமையாக ரொம்ப முக்கியம். இப்போ ரொம்ப பொறுமையாக இருக்கணும். எடுத்து கவுத்தோம்னு எந்த விதத்திலும் முடிவு பண்ணக்கூடாது. எதுவாக இருந்தாலும் ஆலோசனை பண்ணணும். எதை ஒன்று செஞ்சாலும் யோசித்து செய்யணும். அப்படி இருக்கும்போது உங்களுக்கு பெரிய பாதிப்புகள் வராது. இறைவனை மட்டும் நம்பி நடை போட்ட பழகுங்க. எல்லாமே ஜெயிக்கலாம், வெற்றி தாங்க. இனிமே அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ராகு கேது கொஞ்சம் உங்களுக்கு சரியாகவும் இருக்காரு, சரியாகவும் இல்லாத மாதிரியும் இருக்காரு. ராகுவும் கேதுவும் பொருளாதாரத்தை ஏற்படுத்துகிறாரு. ராகு அதே அளவுக்கு விரயத்தையும் கொடுக்க ரெடி ஆயிட்டாரு. இந்த ராகு வந்து எவ்வளவு பொருளாதாரம் வருதோ அந்த அளவுக்கு உங்களுக்கு செலவு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுபோல் அப்போ இந்த டைம் நீங்கள் என்ன பண்ணணும்? பொருளாதார விஷயத்தில் கேர்ஃபுல்லாக இருக்கணும், ரொம்ப சிக்கனமாக இருக்கணும், ரொம்ப கெட்டிக்காரமாக இருக்கணும், அலட்சியம் இருக்கக்கூடாது. இதை மட்டும் கவனமாக இருங்க. அதே மாதிரி வந்து தேவையில்லாதவங்க வந்து உங்ககிட்ட ஏதாவது பேசுவாங்க, நீங்கள் அதை காதில் வாங்கிக்காதீங்க. அது பெரிய பிரச்சனையாக ஆகிடும். பகை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, பேரை கெடுத்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பகையில் அமைதியாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து தப்பிக்க முடியும். எதுக்குமே விட்டு கொடுத்து அப்படியே அமைதியாக இருக்க பாருங்கள். அமைதியாக இருந்துருங்க. இந்த டைம் காலகட்டத்தில் இந்த காலத்தை நீங்கள் கடத்தினாலே வருங்காலம் உங்களுக்கு சிறப்பான காலமாக இருக்கும். நிதானம் மட்டும்தான் வேணும், பொறுமை வேணும், மனோதைரியம் வேணும், பக்குவம் வேணும். இவ்வளவு கஷ்டப்பட்டு உங்களுக்கு பக்குவம் இல்லாத இருக்காது. நிச்சயமாக மனசு பக்குவம் இருக்கும். அதை நீங்கள் முழுசாக அதை வந்து மாற்றிக்கணும். எல்லாம் சரியாயிடும்னு பார்க்கணும். அது உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியை வந்து தரும். அப்படிங்கிறதுல எந்தவித மாற்றமுமே கிடையாதுங்க. உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்களும் வரும். அந்த மாற்றங்களை சரியான முறையில் பயன்படுத்திக்கிங்க. இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.